ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கால வேளையிலும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நம்முடைய ஆண்டவர் புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிக்கிறார். சங்கீதக்காரனை கேட்டால் சங்கீதக்காரன் சொல்லுவான், புதிய கிருபைகளை தருகிறார். நம்முடைய ஆண்டவர் புதிய மன்னாவை தருகிறார். புதிய புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறார். அவர்கள் சிறையிருப்பின் தேசத்தில் அவர்கள் இருக்கும்போது உங்களை நான் எப்படி கொண்டு வருவேன் என்கிற ஒரு நம்பிக்கையின் செய்தியை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அது என்ன காரியம்? வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிறேன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறேன். நம்முடைய ஆண்டவர் செங்கடலில் மட்டும் பாதை உண்டாக்கினவர் அல்ல, உங்களுக்கு முன்பாக இருக்கிற வனாந்தரத்திலும் வழியை உண்டாக்க அவர் போதுமானவர். அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுது, அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆறுகளை அவாந்தர வெளியிலே உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து வருகிறார்கள். பாபிலோன் தேசத்திலிருந்து வனாந்தரத்திலே அவர்களுக்கு தேவையான தண்ணீரை நான் கொடுப்பேன். வனாந்தரத்தில் இருக்கிற மிருக ஜீவன்கள் கூட என்னை கனம் பண்ணும். ஏனென்றால் இவ்வளவு நாட்கள் அந்த மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் இல்லை. இந்த தேவ ஜனங்கள் வந்ததன் நிமித்தம் அந்த காட்டு மிருகங்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. நான் உங்களை பார்த்து இப்படி என்கரேஜ் பண்ணுகிறேன். தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து அதன் மூலமாய் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மிருக குணமுள்ள மக்கள், அல்லது வாழவே தகுதியில்லை இவர்கள், கோட்டான் குஞ்சுகள், வலு சர்ப்பங்கள் போன்ற குணநலம் உடையவர்கள் கூட கர்த்தரை கனம் பண்ண வைப்பார். அதற்காகத்தான் ஆண்டவர் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை ஏன் செய்கிறார் தெரியுமா? பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரணம், நம் மூலமாய் நாம் இருக்கிற பகுதியில் சில வாழ்க்கைகளை மாற்ற விரும்புகிறார், சில வாழ்க்கைகளை மறுரூபமாக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் அவாந்தர வெளியிலே தண்ணீரை உண்டாக்குகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி செய்வாராக என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்களையும் பிரயோஜனமான பாத்திரமாய் ஆண்டவர் பயன்படுத்துவாராக. ஜெபம் பண்ணலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, நீர் புதிய காரியங்களை செய்கிறீர், எங்களெல்லாம் பயன்படுத்துவீரா என்ற கேள்வியோடு கூட யாராயிலும் இருப்பார்கள் என்றால் அவர்களை பயன்படுத்தி ஆண்டவரே, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மிருக குணமுள்ள மனிதர்கள், ஆண்டவரே கீழ்ப்படியாதவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கைகளை மறுரூபமாக்குகிற அற்புதம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தண்ணீரை உண்டாக்குவதினால் அநேக ஜனங்கள் உம்மை கனப்பண்ண, உம்முடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்த கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை உபயோகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.